அனைவருக்கும் வணக்கம். 2026 தேர்தல் களம் மிகவும் அருமையாக விமர்சையாக திருவிழா கோலமாக நடந்தது. அதை பற்றி பேசுறதுக்காக நீங்கள் பணமட்டை யூடியூப் சேனலுடைய ரசிகராக இருக்கலாம், அல்லது பணமட்டை சேனலை தொடர்ந்து பார்க்குறவராக இருக்கலாம். அப்படி பார்த்து நீங்கள் இது வரைக்கும் அவங்க அரசியல் களத்தில் எதுவும் குதிச்சதில்லை. காமெடி தான் போடுவாங்க அல்லது கருத்துக்களை சொல்லுவாங்க. இது வழக்கமாக நடக்கும். இதனுடைய நிர்வாக இயக்குனர் எஸ்ஆர் ராஜா அவர்கள் இன்னைக்கு அவரோட தான் பேட்டி எடுக்க போகிறோம். அரசியல் அவருக்குள்ளே இருக்கும் இல்லையா, அரசியல்னா என்ன, அவர் பார்த்த பார்வை என்ன, அதை பற்றி தான் பேசுகிறோம். ஸோ இது வந்து காமெடி ஷோ கிடையாது. இவர் அரசியலுக்காகவும் பேசுறதுக்காக வரல. ஜென்ரலாக அவர்கிட்ட சில கருத்துக்களை கேட்போம். வணக்கம் ராஜா அவர்கள். வணக்கம். வணக்கம். 2026 தேர்தல் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது எப்படி பார்த்தீங்க? இது வரைக்கும் பல தேர்தல் பார்த்துருப்பீங்க, இது எப்படி பார்த்தீங்க நீங்கள்? இல்லை, ரொம்ப எல்லாமே ஆர்வமாக இருந்தாங்க. இந்த எலெக்ஷனில் வந்து ஓட்டு போடுறதுக்கு வந்து மக்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஆர்வம். ஏன்னா நானே வந்து ஒரு சோம்பேறித்தனமாக இதுக்கு முன்னால் ஒரு 3-4 எலெக்ஷன் போட்டு இருப்பேன்னா அப்போவே வந்து ஒரு சோம்பலா போலாண்டா அப்புறமா அப்படின்ற ஒரு மனநிலை இருக்கும். ஓகே. ஆனால் வந்து நான் ஆக்சுவலாகவே சுறுசுறுப்பானுவேன் நான் எப்பவுமே வந்து. ஆனால் எனக்கே அந்த ஓட்டு போடும்போது மந்தம் தட்டும். ஆனால் இந்த டைம் அது மாதிரி இல்லை. காலையில் 7 மணிக்கு எழுந்த உடனே போய் எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் நிற்கணும்னு தோணிச்சு. நின்று வாக்கு என்னோட ஓட்டை பதிவு பண்ணேன். அது மாதிரி கூட்டமும் அதுக்கேற்ற மாதிரி மக்களோட இதுவே காலையிலேயே அவ்வளோ ஜாஸ்தியாக வந்தது. ஓகே. இப்போ தேர்தல் அப்படின்னாவே நீங்கள் பார்க்க போனீங்கன்னா உங்களை மாதிரி சிலர்லாம் இருக்காங்க. எப்படின்னா அது வழக்கமாக நடந்து 5 வருஷத்துக்கு வந்து போகிறதுப்பா, சரி யார் வந்து எனக்கு என்ன அப்படிலாம் தொய்வாலாம் பேசியிருக்காங்க. அந்த கோணத்தில் பலர் இருந்திருக்காங்க. அவங்களும் உங்களை மாதிரி தான் சொல்கிறது, இந்த தடவை நாங்களும் கொஞ்சம் ஆர்வமாக ஓட்டு போட்டோம் அப்படின்னாங்க. நீங்கள் ஆர்வமாக ஓட்டு போட்டதற்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்லை, என்ன ஒரு விஷயம்னாக்கா, நம்ம தமிழ்நாட்டு அரசியல் பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கணும்னு என்னோட மனசுக்கு தேவைப்பட்டுச்சு. சரி, கொஞ்சம் மாற்றம் இருக்கலாமே அப்படின்ற ஒரு இது தோணுச்சு. அதுக்காக வந்து நம்ம வீடியோ மூலியமா நம்ம எதுவும் இது பண்ண முடியாது. என்ன நான் இது பண்ணிக்கின்னு அது மாதிரி நிறைய பேருக்கு மக்களுக்கு அது இருக்குன்றது உணர்ந்தேன். அதாவது நான் வந்து மற்றவங்களுக்கு சொல்கிறது செய்கிறத விட நான் தொடங்கணும் அப்படின்வாங்க. எந்த விஷயத்தையும் நீ தொடங்க அப்படின்வாங்க. ஓகே. இந்த தேர்தலில் 3 களம், 4 களம், 5 களம், 6 களம் அப்படின்ற மாதிரி 4 கள போட்டி, 4 முனை போட்டின்னு சொன்னாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் 2 கட்சிகள் வந்து போட்டு 6 முனை போட்டி அப்படின்னாங்க. இதை பிரதானமாக நீங்கள் பார்க்குறது யார் யார் வந்து தேர்தல் களத்தில் போட்டியாக இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? போட்டியாக நினைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி சொல்கிறதுனா, இதுக்கு முன்னால் வந்து நிறைய கட்சி ஆண்டுட்டாங்க, 2-3 கட்சி ஆண்டுட்டாங்க, இது பண்ணிட்டாங்க. புதுசாக வரவங்களுக்கு யாராக இருந்தாலும் வழி விடணும், வழி வரட்டும், வந்து தான் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு இதுதான். வந்து அவங்க என்ன தான் பண்ணுறாங்கன்றது ஒரு எதிர்பார்ப்பு தான், வேற ஒன்றும் இல்லை. அது நடக்குமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் வந்து ஒரு எதிர்பார்ப்பு மட்டும் இருக்கு. ஓகே. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிரதான கட்சிகள் அப்படின்னா திமுக, அண்ணா திமுக, இதுதான் பிரதான கட்சிகள். அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது மத்திய அரசில் இருக்கக்கூடிய பிஜேபியும் காங்கிரஸும். ஒன்று அந்த பக்கம் இருப்பாங்க, ஒன்று இந்த பக்கம் இருப்பாங்க. இதுதான் வழக்கமாக தமிழ்நாட்டுடைய அரசியலில் இருக்கும். சின்ன சின்ன கட்சிகள் வரும், அவங்க கூட்டணி அமைச்சு தான் இருப்பாங்களே தவிர தனித்து யாரும் இல்லை. இந்த தடவை மட்டும்தான், அதாவது போன முறை அதுக்கு முந்தின முறை கூட நாம் தமிழர் கட்சி தனித்து தான் போட்டிட்டு வராங்க. இந்த முறை வந்து தாவேகா, விஜய் அவர்களுடைய தாவேகா கட்சி வந்திருக்கு. 4 முனை போட்டின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இந்த 4ம் தான் மக்களுக்கு தெரிந்த விஷயங்கள். தேர்தல் முடிவு வரதுக்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள் இருக்கு. உங்களுடைய பார்வையில் நிறைய தகவல்லாம் பார்த்துருப்பீங்க, வீடியோவில் பார்த்துருப்பீங்க, இல்லை பேசப்பட்டிருக்கும். எல்லாம் யாருக்கு வந்து ஒரு பெரிய வரவேற்பு இருக்கு, யார் ஆட்சி அமைக்க சாத்தியக்கூறு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இது எப்படி சொல்கிறதுனா, எதிர்பார்ப்பு நிறைய இருக்குது. ஆனால் வந்து இதில் பதில் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் வந்து ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்குது எல்லா விஷயமும். ஆனால் யார் வின் பண்ணுவாங்க என்ற ஒரு இது வந்து கணிக்கவே முடியல. கணிக்க முடியல. ஏன்னா வந்து சரிக்கு சமமாக இருக்கிற மாதிரி எனக்கு என்ன தோணுது. எல்லாருமே சரிக்கு சமமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த 3 கட்சியும் சரிக்கு சமமாக இருக்கிற மாதிரி தோணுது. 4ஆம் தேதி தான் பார்க்கணும். ஓகே, ரைட். இந்த தடவை வந்து விஜய் அவர்கள் புதுசாக வந்திருந்தாலும் பெரிய அளவில் பதிவாயிருக்கு வாக்குகள். கண்டிப்பாக. அதாவது தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே இப்படி ஒரு பதிவு ஆகாத ஒரு விஷயம் ஆயிருக்கு. அப்போ அவருடைய வரவு தான் இதற்கு காரணமா, அல்லது வேற ஏதாவது காரணமா இருக்குமா? இல்லை, கண்டிப்பாக அவரோட வரவு, அதில் மாற்று கருத்தே இல்லை.
ம். கண்டிப்பா அவரோட வரவு தான் எல்லாத்துக்குமே வந்து ஒரு இதானதே தவிர, ஏன்னா இதுக்கு முன்னால வந்து வெளிநாட்டுல இருந்து இத்தனை பேர் வருவாங்க, இவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்கும். சோசியல் மீடியா வேற ஃபுல்லா அவரு பக்கம் தான் இருக்கு. எல்லாமே சோசியல் மீடியால பார்த்தீங்கன்னா, வீடியோல போய் பார்த்தாக்கா, ஃபுல்லா டோட்டலா இருக்கு. ஏன்னா வந்து ஒரு இளைஞர் மத்தியில வந்து அது வந்து ஒரு பெரிய ஒரு இதாயிடுச்சு. ம். எலெக்ஷன் முடிஞ்சிச்சு. அது வரைக்கும் அந்த அலை ஓயாமையே இருந்துட்டு இருந்தது. ம். அதுக்கு இந்த இத்தனை பர்சன்டேஜ் வந்ததுக்கு காரணமே அவர்தான். அவ்வளவுதான். அவரு இப்ப வந்து டிவிக்குன்ற கட்சி உள்ள வந்தது தான் காரணமே. ஏன்னா மத்தபடி வேற எந்த காரணமும் சொல்ல முடியாது. ஏன்னா வந்து ஆரம்பத்துல இருந்தே பார்த்தீங்கன்னா, அதிகபட்சமா நம்ம இதுல பதிவானது பார்த்தீங்கன்னா 2011. 2011ல வந்து ஒரு 78% கிட்டத்தட்ட வந்து பதிவாயிருந்தது. ஆ, ஆ. அதுதான் நம்ம இதுல வந்து வாக்கு அதிகமே. ஓகே. இப்ப அவர் வந்ததுனால இந்த வாக்கு சதவீதம் ஆமா, அதிகமாயிருக்கு. கண்டிப்பா. இதுல மாற்று கருத்தே இல்ல. இதுல இன்னொரு காரணம் இருக்குன்னு சொல்றாங்க. ம். நம்மளது வந்து ஒரு 6.5 கோடி பேர் வந்து இருந்ததாகவும், இப்ப எஸ்ஏஆர் மூலியமாக ஒரு ஒரு 1 கோடி பேர் தூக்கப்பட்டதுன்னு வச்சுங்களேன். 5.5 கண்டிப்பா. கோடி பேர் வந்திருக்காங்க. ஆ. அப்ப பர்சன்டேஜ் அது வைஸ் பார்த்தாலும் கொஞ்சம் மாறதான் செய்யும். கண்டிப்பா, இப்ப கண்டிப்பா. என்னன்னா 100 பேர் இருந்தாங்க. அப்ப 80 பேர் ஓட்டு போட்டா 80%ன்னுவோம். இப்ப இருக்கிறதே 80 பேரு. உதாரணத்துக்கு 20 பேர் தூக்கிட்டாங்க. கண்டிப்பா. அது என்ன ஒருனாக்கா அந்த சார் மூலியமா எஸ்ஐஆர்ன்றாங்கல்ல, அது மூலியமா வந்து தூக்கப்பட்டது என்னவோ 90,00,000 பேர்கிட்டன்னு சொல்றாங்க. ம். ஆனா வந்து அந்த 90,00,000 பேர்ல வந்து 90,00,000 பேரும் வந்து கள்ள ஓட்டுன்றது வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்து கள்ள ஓட்டுன்றது இதாயிட்டு தான் இருந்தது. புழக்கத்துல தான் எல்லாமே இருந்தது. பண்ணிட்டு இருந்தாங்க. இங்க ஒரு ஓட்டு, அங்க ஒரு ஓட்டுன்னு இது பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த எஸ்ஐஆர் மூலியமா வந்து ஒரு 50% வந்து விடுபட்டவங்களது இருந்தா கூட அந்த 50% வாக்குப்பதிவே பண்ணியிருக்காங்க. ஆ, ஆ, ஆ. வாக்குப்பதிவே கள்ள ஓட்டே நடந்துட்டு இருந்திருக்கு. ஒரு ஓகே. 50% 50% நீங்க 90,00,000த்துல ஒரு எல்லாம் சரி பார்த்து ஒரு 75,00,000 கிட்ட வந்து வாக்கு இதாயிருக்கு. அது 75,00,000த்துல ஒரு 35,00,000 கள்ள ஓட்டு இருந்திருக்கும்னு ஒரு கணிப்பு. கணிப்பு. ஓகே. ரைட். கணிப்பு. ம். 35,00,000 கள்ள ஓட்டு இருந்திருக்கும்னு கணிப்பு. அந்த 35 வாக்காளர் இது வந்து இப்போ இதாயிருக்குங்கல்ல. ஆமா. ரைட். ஃபில்டர் அப்போ வந்து ஆயிருக்குல்ல. கண்டிப்பா இது பர்சன்டேஜ் ஜாஸ்தி தான். ஆமா, ஆமா. இப்போ வந்து இந்த பர்சன்டேஜ் இன்னும் உயர கொஞ்சம் சாத்தியம் இருந்தது. ஆனா, அது சில பல காரணங்கள் இந்த போக்குவரத்து அதெல்லாம் சொல்றாங்க. ஆமா, ஆமா. அதனால வந்து குறைஞ்சதுன்றாங்க. அப்படி இன்னும் கொஞ்சம் நேரம் குடுத்திருந்தா, ஒருவேளை இன்னும் பர்சன்டேஜ் ஏறி இருக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல அது வந்து எப்படி சொல்றதுன்னா, எப்பவுமே வந்து ஆளுங்கட்சி தான் வந்து நம்ம உள்ளாட்சி தேர்தல் வந்தாலும் சரி, யாராவது இது பண்ணிட்டு எலெக்ஷன் வச்சாலும் சரி, ஆளுங்கட்சி தான் வின் ஆகும். வின் ஆகும். ஆமா. ஏன்னா, அது என்னன்னாக்கா, அது அவங்களோட இத விட்டு குடுக்க மாட்டாங்க. அது என்னதான் ஆனாலும் சரி, ஓட்டுக்கு 10,000 குடுத்தாலும் சரி, 20,000 குடுத்தாலும் சரி, ஏன்னா வந்து ஆளுமை அவங்க கிட்ட இருக்குது. அது ஃபுல்லா கண்ட்ரோல் அவங்க கிட்ட கண்ட்ரோலும் இருக்கு. அவங்க கிட்ட ம். இருக்குன்னும்போது, அத ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. அது மாதிரி தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பஸ்ஸு வசதி இது பண்ணி குடுக்கணும்னா, ஒரு பொங்கல் இதுக்கெல்லாம் வந்து பஸ் வசதி இது பண்ணி குடுக்குறாங்க. இது வந்து நம்ம 100% ஓட்டு அதிகமா ஆகணும் அப்படின்னு நம்ம விருப்பப்படுறோம்னாக்கா, அதுக்கு வந்து எல்லா பஸ் இதெல்லாம் தேவையெல்லாம் பண்ணி குடுக்குறது ஆளுங்கட்சி தான் பண்ணி குடுக்கணும். ஆனா ஓகே. வந்து அந்த எழுச்சி என்ன ஆகுதுன்னாக்கா, அந்த எழுச்சி இந்த இது மக்களோட எழுச்சி என்ன ஆகுதுன்னாக்கா, நமக்கு அந்த எழுச்சி இதாகும்னு கொஞ்சம் பயம் ஆளுங்கட்சிக்கு இருந்திருக்கலாம். ஓகே. அதனால வந்து அதனால வந்து அந்த பஸ் வசதி மக்கள் வந்து நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இதுலலாம் இது பண்ணியிருக்காங்க. போட்டிருந்தாங்க. சோசியல் மீடியால நெறைய வந்திருந்தது. அது ஆமா, மாரி ஆமா. செய்தி. அது அந்த ஒரு இது இருந்திருக்கலாம். ஓகே. இப்போ வந்து ஒருவேளை டிவிக்கே ஆட்சி அமைச்சாச்சுன்னு வச்சுக்கங்க. யூகத்தின் அடிப்படையில நம்ம பேசுறோம். ஆட்சி அமைத்தால் இதுவரை ஆண்டவர்களை விட அருமையான ஒரு ஆட்சி கிடைக்கும்னு நீங்க நம்புறீங்களா? இல்ல அப்படிலாம் ஏன்னா வந்து எடுத்த உடனே யாராலயும் வந்து கரெக்ட்டான ஏன்னா வந்து ஏற்கனவே 10,00,000 கோடி கடன் இருக்குன்றாங்க. ம். அதனால வந்து இது வந்து ஈஸியான ஒரு விஷயம் இல்ல. இல்ல. இப்போ அவருக்கே கூட பெரிய சவால் அது. இப்ப இந்த 10,00,000 கோடி கடன் இருக்கு. இதுக்கு மேல இலவசத்த வேற நம்ம தரேன்னு இருக்கோம். அவங்க ரூ. 1 தரேன்றாங்கன்னா, இவங்க ரூ. 2 தரேன்ற லெவல்ல வந்து இவரு வந்து வாக்குறுதி குடுத்திருக்காரு. ஆமா, இது ஆமா. வந்து பெரிய சவாலான விஷயம். ம், ம், பெரிய ம். சவாலான விஷயம். இப்ப இருக்கிற அந்த பண்ணைல்லாம் இருக்கிற நல்ல பேரும் கெட்டு போயிடும். ஆ, ஆ, ஆ. அது வந்து எப்படி சொல்றதுன்னா, அவரு முள்ளு மேல நடக்கிற மாரி. அப்படியே வின் பண்ணிட்டாலும், அவர் முள்ளு மேல நடக்கிற மாரி. அந்த மாரி தான் இருக்கும். ஆமா. ஆனா வந்து இவ்ளோ தைரியமா ஒரு வாக்குறுதிய இவ்ளோ மக்கள் மத்தியில குடுக்குறாருன்னா, அவர் வேற ஏதோ திட்டம் வச்சுட்டு இருக்காருன்னு தான் நான் நெனைக்கிறேன். ரைட். சும்மா வந்து இந்த வாய் பேச்சுக்காக விடுற மாரி தெரியல. ஏன்னா இவ்ளோ அவருக்கு நெறைய தொல்லைகள் இடையில ம், ம். பார்த்திருப்போம்.
நிறைய குடும்ப ரீதியாகவும் தொழில் எல்லா ரீதியாகவும் எல்லா அரசியல் ரீதியாகவும் ரீதியாகவும் இருந்தது. நிறைய விஷயம் நடந்தது. அதெல்லாம் தாண்டி ஒரே இதாக ஸ்ட்ராங்காக நிற்கிறாருன்னா நிறைய விஷயம் இருக்கு அவர்கிட்டன்னு நினைக்கிறேன். நினைக்கிறீங்க ஒருவேளை அவர் வந்து ஆளுங்கட்சியா இல்லாம எதிர்கட்சியா இருக்கிறதா வச்சுங்களேன், அவரால் வந்து எதிர்கட்சியாக திறமையாக செயல்பட முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இந்த எதிர்கட்சியாக இருந்தால் திறமையாக செயல்பட முடியுமான்லாம் என்னால் யூகிக்கவே முடியல. ஏன்னா வந்து அவரோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க, எப்படி சொல்கிறதுனா கொள்கை கோட்பாடுகள் கோட்பாடு கொள்கை அதெல்லாம் விட்டுருங்க. அவர் வந்து நேச்சுரலாக வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசிடுறாரு. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டானா ஒரு விஷயம் மறைமுகமா இல்லாம நேரடியாக பேசிடுறாரு. இவர் போய் எதிர்கட்சியா உட்காந்து ஆளுங்கட்சி கேள்வி கேட்க முடியுமான்றது எனக்கு ஒரு இது இல்லை. அவர் போய் உட்காருவாரான்னுலாம் எனக்கு தெரியாது. அந்த இதுல கேள்விகள் அது மாதிரி கேட்டு அவங்களுக்கு இதாகுமான்னு தெரியாது. அவரு எப்படி சொல்றதுன்னா, வந்தா அந்த சீட்ல உட்காந்தா அவருக்கு ஒரு இது இருக்கும், கர்ஜனை அவரோட இது பண்றதுக்கு. அது இல்லைனாக்கா அவர் எதிர்கட்சியா ஒரு பெரிய ஒரு இதா இது பண்ண முடியாது. செயல்பட முடியாது. செயல்படவும் விட மாட்டாங்க. செயல்பட விட மாட்டாங்க. ரைட். இப்போ ஆண்ட 2 கட்சிகள் இருக்குது. அதாவது இப்போது ஆண்டு கொண்டு இருக்கும் கட்சி, இதற்கு முன் ஆண்ட கட்சி. அவங்க மீது வந்து மக்களுக்கு ஒரு ஈடுபாடு இல்லையா? அல்லது மக்களுக்கு வந்து அவங்க மேல ஒரு கோவமா? அல்லது இவர் கட்சி தொடங்குனதால அவங்க மேல கோவம் வந்திருக்கா மக்களுக்கு? இல்லை, இப்போ விஷயத்த பார்த்தீங்கன்னா, இப்போ இவர்கிட்ட வருவோமே, சீமான் கிட்ட வருவோமே. ஏன்னா வந்து சீமான் வந்து எப்படின்னாக்கா, அவர் வர்றதுக்கு முன்னால் வந்து தம்பின்னு சொன்னார். அப்புறம் வந்து வந்துட்ட பிறகு வந்து இப்படி நில்லு அப்படி நில்லு, நடு ரோட்டில் நின்று செத்துடாத, லாரி வச்சு செத்துடுவேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து இன்க்ரீஸ் ஆகி வேற மாதிரி ஒரு விஸ்வரூபம் மாதிரி எடுத்து ஒருமையில் திட்டுறது, அவங்க கட்சிக்காரங்களும் ஒருமையில் திட்டுறது, அந்த திட்டுதல் அந்த ஒருமையில் திட்டுற பழக்கத்தையே வந்து இவங்க தான் ஆரம்பிச்சாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது. இப்போ வந்து எப்படி சொல்றதுன்னா, பேரே சொல்லி இது பண்ணலாம், சாட்டை துரைமுருகன்லாம் வந்து எல்லாம் வந்து மீடியாவில் பார்க்குறோம். ஒரு கட்சிக்கார ஒரு எப்படி வேணாலும் இருக்கலாம், தரைக்குறவா பேசுறது வந்து நாகரிகமா இருக்காது. இவரு தரைக்குறவா பேசதான் இவங்களோட கட்சிக்காரங்களும் வந்து இவரை வந்து தரைக்குறவா பேச ஆரம்பிக்கிறாங்க. எப்படி சொல்றதுன்னா, நம்ம பிறந்த வந்து நம்ம ஒரு தமிழர்ன்ற இதுனாக்கா இப்படி தரைக்குறவா பேசுறதா நம்ம தமிழர் பண்பாடு. தமிழ் தேசியம் அது இதுன்னு பேசுறாங்க, தரைக்குறவா அது வந்து அவரு சீமானே வந்து இந்த தரைக்குறவா பேசுற வார்த்தையை வந்து யார் ஒன்னாலும் வாடா போடான்றாரு, இது பண்றது. அதையே வந்து அவர் தவிர்த்துக்கணும். ஏன்னா வந்து தமிழ் தேசியம் எல்லாமே ஓகே தான், அவரோட கொள்கை கோட்பாடு அவர் பேசுறதுலாம். ஆனா இந்த விதத்துல அவங்க வந்து அந்த இதை இழந்துடுறாங்க. இப்ப நான் இன்னொன்னு கேட்கிறேன். இப்போ நீங்கள் சொன்ன அதே சீமானவர்கள் வந்து தமிழ் தேசியம், தமிழதான் நாடாளனும் அப்படிலாம் பல கொள்கை கோட்பாடோடு தான் வந்தார். அதற்காக தான் பல ஆண்டுகளாக தனித்து போட்டிட்டு இருக்கார். யாரோடு கூட்டணி இல்லாமல் போட்டிட்டு இருக்கார், மக்களை சந்திக்கிறார். அப்படியாப்பட்ட ஒரு ஆட்சியில் இருந்த திமுகவை இதற்கு முன்னால் ஆண்ட அண்ணா திமுகவை விமர்சிப்பதை விட இந்த தேர்தலில் அதிக அளவில் விமர்சித்தது வரப்போகின்ற ஒரு புதிய கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்களே அதிகமா விமர்சிச்சாங்களே, என்ன காரணம்? அதாவது நான் தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, இது எல்லா மக்களுக்குமே தெரியும். இப்போ வந்து விஜய் வந்து ஏதோ ஒரு படம் அதுல வந்து ஒரு மைக்கு சாங் ஒன்று இது பண்ணாரு. அந்த மைக் சாங் இது பண்ணோடனே அவருக்கு வந்து மைக் சின்னம் வந்து இது கொடுத்துருந்தாங்க. அந்த பாட்டுக்கு வந்து அது விடணுன்ற அவசியம் இல்லை. அவர் வந்து விஜய் வந்து தள்ளி ஒரு எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு வாரம் கழிச்சு கூட விட்டுருக்கலாம். இந்த எலெக்ஷன் முன்னாலே ஒரு வாரத்துக்கு முன்னாலேயே விட்டார். அந்த இதுல வந்து இப்போ வந்து அந்த வாக்கு வந்து விஜய் வந்து தம்பியே சொல்லிட்டா போல, வாக்கு வந்து எனக்கு தான் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டா போல, பாருங்க மைக்கை இது பண்ணிட்டா போல, இவரே அலௌன்ஸ் பண்ணாரு, எல்லாம் சொன்னாங்க. அதுலதான் அந்த வாக்கு சதவீதம் வந்து ஏறிச்சே தவிர மற்றபடி அவர் வந்து சொல்றபடி வந்து மக்கள் வந்து இவரோட தமிழ் தேசியத்துக்கு இவரோட இதுக்குன்னு சப்போர்ட் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. மற்றபடி அப்புறம் வந்து என்னன்னாக்கா அவருக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு. நம்ம வந்து ஒரு 15 வருஷமா ஒரு கட்சியை வந்து இது பண்ணிட்டு வரோம், இப்போ வந்தவன் வந்து மேல வந்துடுறான், நம்மளோட வாக்கு அதிகமா இதாகிடுது அப்படின்ற ஒரு பயம் ஒண்ணு வந்துடுது.
ஸோ இந்த பயத்தின் காரணமாக தான், ஆமா அதாவது ஒருமையில ஆண்ட கட்சிகளை ஆளும் கட்சிகளை அவங்க எதிர்க்காமல் தாவேகா தலைவரை எதிர்த்ததுக்கான காரணம் தன்னுடைய வாக்கு வங்கி குறைஞ்சிடும்ன்ற எண்ணத்துல தான் அப்படின்றாங்க. இப்போ ஆட்சி செய்தவர்கள், இப்போ ஆட்சி செஞ்சிட்டு இருக்கிறவங்க பிரதான கட்சியான அதிமுகவை விட மிக பலம் வாய்ந்ததா தாவேகாவை பார்க்குறாங்களா? திமுக வந்து அதிமுகவை தான் எதிர்த்து பார்க்கணும். ஏன்னா அவங்க தான் இவ்வளவு நாள் ஆண்டுகிட்டு இருக்காங்க, எதிர்த்து அவங்க தான் இருப்பாங்க. இந்த முறை தாவேகாவை தான் அவங்க ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு அந்த மாதிரி பலமானவர்கள்லாம் நினைக்கிறாங்களா? அதிமுக சொல்றீங்களா? திமுக ஆட்சியில இருக்கிற திமுகவை நினைக்கிறாங்களா? அவங்க பார்த்துருந்தா அதிமுகவை பார்த்து பயந்து இருக்கணும். இப்போ எப்படி சொல்றதுன்னா, அவங்க ஜெயலலிதா அம்மா இருக்கிற வரைக்கும் அதிமுகவோட இதுதான். அதையும் ஒரு லெவல்ல எடுத்துட்டு வந்தார் இவரு எடப்பாடி பழனிசாமி வந்து அதை எடுத்துட்டு வந்தார். சும்மா சொல்லக்கூடாது. அந்த கொரோனா டைம்லாம் வந்து இறங்கி எப்படி அந்த டைம்ல எப்படின்னா எல்லாரும் உயிர் போற ஒரு இது, அந்த டைம்ல எப்படி இது பண்ண முடியுமோ அதை பண்ணாரு. அதுல வந்து குறைய சொல்ல முடியாது. அந்த லெவல்ல செயல்பட்டாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுனாக்கா, அந்த எலெக்ஷன் வரும்போது பாத்தீங்கன்னா எடப்பாடியா இவரான்னு கம்பேர் பண்ணும்போது, ஸ்டாலினான்னு கம்பேர் பண்ணும்போது, ஸ்டாலின் வந்து எப்படின்னாக்கா நமக்கு இன்னைக்கு நேத்து தெரியாது அவரை. ஆமா, அவர் வந்து பலகால உழைப்பாளி. அவரு விசாவில் உள்ள போய் கட்சி தொண்டராக இளைஞரணி தலைவராக அவரு வந்து நம்ம வந்து அவரு கூட கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா வந்து இவரோட உழைப்பு திறன் வேற. ஏன்னா வந்து என்னடா இவ்வளோ பாடுபட்ட மனுஷன் இவரு சிஎம் ஆகணுன்ற ஆசை எல்லாருக்குமே எண்ணம் வந்துச்சு. எனக்கெல்லாம் ரொம்ப ஒரு பெரிய ஒரு இது இருந்தது. ஸ்டாலின் வரணும், ஏன்னா வந்து அவ்வளோ பெரிய உழைப்பாளி. நான் இவரோட ஆட்சியை நான் குறை சொல்லல. எடப்பாடியை நல்லா சிறப்பாக பண்ணியிருந்தாரு. அந்த இதுலயே சிறப்பாக பண்ணியிருந்தாப்புல அந்த கொரோனா காலத்துலயும். ஆனா வந்து 2 பேரை பார்க்கும்போது எனக்கு வந்து இவருக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சு. இவர் வரணும்னு எனக்கு ஆசை வந்தது. எனக்குன்னு இல்லை, நிறைய மக்களுக்கு ஆசை வந்தது. இவர் வரணும், வந்து ஆட்சி சிறப்பாக தான் இருக்கு அவரோட ஆட்சியும். என்னன்னாக்கா ஒரு தலைவன் ஒழுங்கா இருந்தா போதுங்களாங்க. அந்த தலைவன் கூட இருக்கிற மந்திரிங்க சிப்பாய்ங்கெல்லாம் இருக்கணும்ல, கரெக்டா இருக்கணும்ல. இந்த சிப்பாய்ங்க இந்த கட்சி அடிமட்டக்கூடிய மாதிரி பொறுப்புல இருக்கிறவங்க ஒரு சிலர் பண்ற தப்பு வந்து அந்த கட்சிக்கே வந்து ஒரு கெட்ட பேர் ஏதாவது. அதுதான் இப்போ வந்து மக்கள் கிட்ட கொஞ்சம் ஒரு எதிர்ப்பாலையே வீசிட்டு இருக்கு. அந்த எதிர்ப்பால அந்த அராஜகம் அந்த இதெல்லாம் பண்றாங்க பாருங்க, அதெல்லாம் தான் வெறுப்பால. ஒரு தலைவன் நல்லா இருந்தா மட்டும் போதாது, அந்த கூட இருக்கிற மந்திரிங்க அந்த சிப்பாய்ங்க எல்லாமே கரெக்டா, இரண்டாம் கட்ட தலைவர்கள் கூட நேர்மையா இருக்கணும். ஆமா, அந்த இதுலதான் இவங்க வந்து லைட்டா கோட்டை விடுறாங்களே தவிர அவரோட ஆட்சியில குறையே இல்லை, அவரோட செயல்பாடு. ஏன்னா வந்து இதுக்கு மேல அவரு சொத்து சேர்த்து வச்சு ஒன்னும் இது பண்ணின்னு பண்ண போறது இல்லை. அவரு வந்து என்னன்னாக்கா, எங்க அப்பா எப்படி ஒரு இதா இது பண்ணாரோ அது மாதிரி நம்மளும் ஒரு ஆட்சியை கொடுக்கணும், கடைசி காலம் வரைக்கும் மக்களுக்கு இது பண்ணணும்ன்ற ஒரு இதில் தான் இருக்காரு. இந்த சிப்பாய்ங்க மந்திரிங்களா பிரச்சனையா? ஓகே, இப்போ நீங்க ஒருவேளை ஒரு சின்ன கணிப்பா நான் கேட்கிறேன், வரிசைப்படுத்துங்க அப்படின்னா எது எந்த இடத்திற்கு வரும்? நான் சொல்றது திமுக, அதிமுக, தாவேகா, நாம் தமிழர். வரிசைப்படுத்துங்கன்னா இந்த தேர்தலுக்கு அப்புறம் சும்மா நம்ம வரிசைப்போம், இது உண்மையா நடக்க போறது இல்லை, இது 2ஆம் இடம், இது 3ஆம் இடம், 4ஆம் இடம் அப்படின்னா எப்படி வரிசைப்படுத்துவீங்க? சுமாரா நாங்க உங்க கெஸ்ஸிங் தானே தவிர இது மக்களுடைய தீர்ப்பு கிடையாது. நீங்க கெஸ் பண்ணீங்க. என்னோட கெஸ் பாத்தீங்கன்னு வச்சுங்க, இந்த 26ல வந்து என்னோட கெஸ் எப்படின்னாக்கா, இது வரைக்கும் வந்து எல்லா கட்சியும் வந்துச்சு, இந்த 2 கட்சியும் வந்துச்சு. இப்போ வந்து தாவேகாவுக்கு வந்து அதிக வந்து சப்போர்ட் மக்கள் இளைஞர் மத்தியில நிறைய இருக்கு. இது வந்து எப்படி சொல்றதுன்னா, மக்கள் வந்து நிறைய பேர் வந்து அரசியல் கட்சி இந்த டிவிலெல்லாம் போடுறாங்க, தாவேகாவுக்கு 15% 20% தான் வரும் ஓட்டு, அவர் புது வாக்காளர், அவர் எப்படி உக்காந்துட முடியும் சிஎம் பதவியில் அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஒரு விஷயம்னா, இப்போ வந்து வாக்குப்பதிவுன்றதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 40% வந்து கள்ள ஓட்டு, ஒரு 50% கள்ள ஓட்டு போட்டிருக்காங்க, அது ஃபியூர் ஆகுதா. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 லட்சம் ஓட்டு வந்து எக்ஸ்ட்ரா போல் ஆயிருக்கு, போன இதுக்கும் எக்ஸ்ட்ரா போல் ஆயிருக்கு. இதுவே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60 லட்சம் ஓட்டு, கிட்டத்தட்ட ஒரு 60 லட்சம் ஓட்டு. இப்போ வந்து எப்பவுமே வந்து டிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஆட்சி இது பண்ணிடுச்சுன்னா அந்த ஆட்சியோட இது வந்து கொஞ்சம் டவுன் ஆகும்.
ம். ஒரு கட்சி வந்து ஆட்சி பிடிச்சிட்டு ஆட்சியில இருக்குனாக்கா, அந்த கட்சியோட இது வந்து எப்பவுமே வந்து ஒரு 30% இருக்குனாக்கா, அது வந்து ஒரு 20% ஒரு 10% கம்மியாகும். அது ஜெயிக்குது, தோக்குதுன்றது தாண்டி அப்பாற்பட்டு மக்கள் கிட்ட ஒரு அதிருப்தி இருக்கும் எப்படி மக்கள் கிட்ட வந்து இருந்தாலும். ஒரு அதிருப்தி இருக்கும், ஒரு இது இருக்கும். அதனால வந்து ஒரு 40% ஓட்டு டிஎம்கே வச்சுட்டு இருக்குன்னு வச்சுக்கங்க. ஒரு 10% குறையட்டும். ஓகே. ஓகேங்களா? இங்க ஏடிஎம்கேக்கு வந்து ஆல்ரெடி இருக்கிற 20% இருக்கட்டும். இங்க ஒரு 60,00,000 ஓட்டு இருக்கு. இங்க இருந்து ஒரு 10% இருக்கு. ஏடிஎம்கேல இருந்து ஒரு 10% வரட்டும். ம். ம். பாத்தீங்கன்னா, ஏற்கனவே போடாத ஓட்டு வேற இருக்குது. ம். ம். போடாத ஓட்டுலாம் உள்ள வந்திருக்காங்க. இந்த ஓட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா, கணிசமா ஒரு 35% ஓட்டு வங்கி இவரு வச்சுட்டு இருப்பாருன்னு என்னோட ஒரு கணிப்பு. ஓகே. கணிப்பு. இவரு இந்த ஓட்டு கணிப்பு, திணிப்புன்னு இந்த 6%, 7%லாம் எல்லாம் 4ஆம் தேதி தெரிஞ்சிடும். ஆமா. ஏன்னா வந்து எப்படி சொல்றேன்னா, மக்கள் மனநிலைய வந்து காசு குடுத்து வாங்க முடியாது. காசு குடுத்து தைரியமா காசு குடுக்குறாங்க. ம். தைரியமா காசு குடுக்குறாங்க. தைரியமா இது வந்து எப்படி இது தேர்தல் ஆணையம் வந்து இது பண்ணுதுன்னு தெரியல. அதுக்கு ஒரு நல்ல ஒரு இது பண்ண மாட்டேன்து. ம். தேர்தல் ஆணையம்ன்றது வந்து அத நல்லா பார்க்கணும். கிஃப்ட் மூலியமாவும் சரி, நகைங்க என்னென்னமோ தராங்க. ம். ம். ஓகேங்களா? அதெல்லாம் வந்து நம்ம கிளியரா பார்க்குறோம். அதெல்லாம் வந்து ஒரு இதே எடுக்க மாட்றாங்க. ஓகே. இதெல்லாம் இருந்தாலும் இந்த எலெக்ஷன்ல வந்து ஒரு பெரிய ஒரு இது இருக்கும்னு என்னோட இல்ல அதுதான் நான் இப்ப என்ன கேட்கிறேன்னா, இப்போ திமுக, அதிமுக, டிவிகே, என்டிகே இப்படி நான் வரிசைப்படுத்தி நான் சொல்றேன் உதாரணத்துக்கு. ம். நீங்க எப்படி வரிசைப்படுத்துவீங்க? வருஷப்படுத்தவங்கன்னா, என்னோட கணிப்புப்படி டிவிகேவ முதல் இடத்துல வைப்பேன். ம். டிஎம்கேவ 2வது இடத்துல வைப்பேன். ம். 3வது இடத்துல ஏடிஎம்கேவ வைப்பேன். ம். 4வது இடத்துல வந்து இவரு என்டிகே, என்டிகே நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் வைப்பேன். ஸோ உங்க கணக்குப்படி இந்த வரிசைப்படுத்தலான்றீங்க. நான் ஒரு விஷயம் கேட்கறதும் ஒரு பொதுவான விஷயம் தான் கேட்குறேன். உங்களுக்கான ஒரு செல்வாக்கு இருக்கு. அதாவது திமுகவுக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கு. என்னவாக இருந்தாலும் நான் கட்சி தொண்டன். நான் கட்சியினுடைய விசுவாசி. எனக்கு கட்சி பிடிக்கும் ஒரு சாரார் இருப்பாங்க. அதிமுக இதே மாதிரி சாரார் இருப்பாங்க. என்டிகேக்கும் சாரார் இருப்பாங்க. இந்த டிவிகேக்கு புதுசா தான் எல்லாமே வந்திருப்பாங்க. அந்த சாரார் எவ்வளோன்னு இதுவரைக்கும் கணக்கு தெரியாது. ஏன்னா ஒரு திமுகவுக்கு ஆண்ட கட்சி, அதிமுக அதற்கு முன்னால் ஆண்ட கட்சி. அவங்களுக்கெல்லாம் பர்சன்டேஜ் தெரியும். பட் என்டிகே கூட பர்சன்டேஜ் தெரியும். பட் இவருக்கு பர்சன்டேஜே தெரியாது. ஏன்னா இது வரைக்கும் அவங்க எந்த எலெக்ஷன்லையும் போட்டியில்ல. அது இவங்க 2 பேரும் தாண்டிய பர்சன்டேஜ் இருக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல கண்டிப்பா அததான் நான் சொல்லிட்டு இருக்கேன். கண்டிப்பா இவங்கள தாண்டி தான் அவரு பெர்சன்டேஜ் கணக்குல இவங்கள தாண்டி தான் இல்ல இருப்பாருன்னு நீங்க ஒரு சொல்றது ஒட்டுமொத்தமா. அதாவது பொதுமக்கள் அந்த இதுலேருந்து வராங்க, இதுலேருந்து கட்சி தொண்டர்கள்னு ஒண்ணு இருக்கு. திமுகவுக்கு எப்படினாலும் இத்தனை பர்சன்ட் வரும். அதுக்கு மேலே வந்து வின் பண்ணுவாங்க, இல்லை தோப்பாங்க. இந்த கட்சி தொண்டர்னு அதிமுக எல்லாத்துக்குமே ஸ்டாண்டர்டாக இருக்கும். பட் நீங்கள் சொல்கிறது டிவிகேக்கு ஸ்டாண்டர்ட் என்னன்னு நமக்கு தெரியாது. இப்போ வரைக்கும் எவ்வளோ பேருன்னு தெரியாது. அப்படி ஒரு விஷயம் எவ்வளோ வரும்? அதிமுக, திமுக மாதிரி ஒரு தொண்டர் கூட்டம் அவங்களுக்கு இருக்குமா? இல்ல அவங்க அதனால தான் வந்து ஸ்டார்ட்டிங்கே யாருமே பண்ணாத ஒரு விஷயத்த அவங்க பண்ணாங்க. ம். அவங்களுக்குன்னு வந்து ஒரு உறுப்பினர் கார்டுன்னு ஒண்ணு இது பண்ணாங்க. அது ஆமா. வந்து அவங்க வோட்டர் ஐடி இருந்தா மட்டும் தான் அத உறுப்பினரா ஆக்க முடியும். ஓகே. அந்த வோட்டர் ஐடி. அதுல பார்த்தீங்கன்னா, ஒரு 1.5 கோடி கிட்ட உறுப்பினர் வந்து அவங்க ஆல்ரெடி வந்து இது பண்ணி வச்சுட்டாங்க. இருக்காங்க. ஓகே. ஓகேங்களா? இதுக்கு வந்து அவங்க எல்லாமே காய் நவுத்துனது எல்லாமே கரெக்ட்டா தான் நவுத்தின்னு போயிருக்காங்க. ஓகே. 2 கோடி சம்திங் ஓட்டு வங்கி இருந்தாலே அவங்க வின்னர்ன்ற பட்சம் இதாயிருக்கு. ஆமா. அவங்க ஆல்ரெடி 1.5 கோடி பேரு அங்க இது பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. உறுப்பினர் அட்டையை இது பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. அவங்க அதை வச்சுதான் காய் நவுத்துறாங்க எல்லா விஷயமும். இப்போ அப்படி பார்க்க போனீங்கன்னா மொத்த வாக்கு இருப்பது 5.5 கோடி பேருக்கு தான் இப்போ பிரசன்ட்ல. ஆமா. அப்போ திமுகவுக்கு எத்தனை கோடி பேர் இருப்பாங்க, அதிமுகவுக்கு எத்தனை கோடி இருப்பாங்க, டிவிகேன்னு சொல்ற மாதிரி ஒரு 1.5 கோடி பேர். இதுவே சரியா போச்சு. அப்போ பொதுமக்கள் எங்க இருக்காங்க? அதாவது எல்லாம் பிரிச்சுக்கிட்டாங்கன்னா இப்போ திமுகவுக்கு இதை விட அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது தொடங்கப்பட்ட கட்சி அல்ல. அது திராவிட கழகத்திலிருந்து பிரிந்து வந்து திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்து அதில் பிரிந்து வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக வந்து அப்போ அவங்க ஒரு 2 கோடி பேர், இவங்க ஒரு 1.25 கோடி பேர், இவங்க ஒரு 1.5 கோடி பேர்னு வச்சுங்களேன். இதுவே அன்றில் போச்சு. இப்போ பொதுமக்கள்னு ஒருத்தர் இருப்பாங்கல்ல, எந்த கட்சி சாராத அவங்க தான் எப்பயுமே மாற்றி மாற்றி போடுவாங்க.
ஆட்சி மாற்றம் தேவை, இது நல்லா இல்லை, இவங்க நல்லது பண்ணுவாங்கன்னு வருவாங்க. அந்த கணக்கு போட்டிங்கன்னா கூட அது சரியாக வராது. அது வந்து சரியான கணக்குன்னு நினைக்கிறீங்களா 1.5 கோடி உறுப்பினர் அட்டை? இல்ல எப்படி சொல்றதுன்னா, எல்லாம் புடிச்சு தான் இப்போ வந்து ஒரு ஓட்டர் ஐடின்றது வந்து சும்மா போய் யாரும் பதிவு பண்ண மாட்டாங்க. ஒரு உறுப்பினர் அட்டை. அந்த உறுப்பினர் அட்டைய போய் ஓட்டர் ஐடி இது பண்ணி அத பதிவு பண்ண மாட்டாங்க. அது பதிவு பண்ணி வச்சதுல வந்து சும்மா அதிலேயே ஒரு 1 கோடி வரட்டுமே. 1 கோடி மக்கள் வரட்டுமே. இப்போ வந்து பெண்கள் மனதுல வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க, ஒரு 50 வயசுக்குள்ள இருக்கிற பெண்கள் மனசுல பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து இவருக்கு தான் போடணும் அப்படின்ற இதுலயே நம்ம நெறைய வீடியோஸ்லாம் பார்க்குறோம். நெறைய இதெல்லாம் பார்க்குறோம். அவங்க மனநிலை வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேர் குடுக்குற வாக்குறுதியோட ம். இவரு குடுத்த இது வந்து இன்னும் சிறப்பா இருக்கு. சிறப்பா இருக்கு. அ ஓகே. ஒருத்தர் ரூ. 2000 தரேன்றாரு, இன்னொருத்தர் ரூ. 2000 தரேன்றாரு, ஒருத்தர் ரூ. 2500 தரேன்றாங்க. ஓகே. அது மாரி வந்து இவரு ரூ. 2500 தரேன்றாரு. ஆமா. இவரு சொன்ன விஷயம்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சாக்கா, அவரு சொன்ன வாக்குறுதிலாம் உன்னிப்பா கவனிச்சா, இதெல்லாம் வந்து ஒன் டைம் இது மாரிலாம் இல்ல. ம். ஒன் டைம் இது மாரிலாம் இல்ல. இவரு சொன்ன எல்லாமே வந்து அவரு 5 வருஷம் ஆட்சி இருந்தாக்க, அந்த 5 வருஷமும் நீடிக்கிற மாரியான ஒரு விஷயத்த தான் அவரு வந்து வாக்குறுதியா குடுத்துருக்காரு. ம். சும்மா இந்த டைமுக்கு வந்து இவ்வளோ தரேன், அந்த டைமுக்கு வந்து இவ்வளோ தரேன்லாம் இல்ல. பஸ்ஸு வந்து நகர பஸ் வந்து இந்த கலர் பஸ் தான். இது வரதுக்கு 1 ஹவருக்கு 1 ஹவருக்கு 1, 1 ஹவருக்கு 1 வரும். இப்படி வேணாம். நீ வந்து நகர பேருந்தா, நகர பேருந்து ஃப்ரீயா போங்க. ஸோ எல்லா இலவசமா போங்க. பேருந்துலயும் ஏறலான்றாரு. எல்லா பேருந்தும் நகர பேருந்துல எல்லா பேருந்துலயும் இலவசமா வைப்பாங்க. ஏன் இதுன்னு ஏன் இது பிரிக்கிறீங்க. பண்ணீங்கன்னு போங்கன்ட்டா போல. ரூ. 2500 குடுத்துட்றேன்ட்டா போல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 5,00,000 பேருக்கு வந்து நம்ம கிராமத்துக்குள்ள நம்மளையே பாதுகாக்கிற ஒரு 5,00,000 நபர வந்து இது பண்ண போறேன் நானு. அவங்களுக்கு வந்து ஊதியம் ரூ. 18,000 நான் இது பண்ண போறேன். நிர்ணயம் பண்ண போறேன். இதெல்லாம் வந்து எப்படி சொல்றதுன்னா, இது வந்து அடுத்த கட்டத்துக்கான ஒரு இது. இந்த நகர்வு. இதெல்லாம் நகர்வு. இதெல்லாம் வந்து நம்ம இன்னைக்கு குடுத்துட்டு இப்போ வந்து நமக்கு என்னைக்கு எவ்வளோ செலவாகுதுன்னே தெரியாது. இந்த 5,000 குடுக்குறேன், 10,000 குடுக்குறேன்றதெல்லாம் வந்து அந்த நாளுக்கு ஒரு 5,00,000 பேருக்கு வேலை குடுக்குறோன்றது வந்து அது ஒரு பெரிய ஒரு விஷயம். ம். இது தவிர்த்து வந்து விவசாய கடனை வேற தள்ளுபடி பண்றேன்னு இருக்காப்புல. ம். ம். நெறைய விஷயம் அவர் சொன்னதுல வந்து நெறைய விஷயம் நல்ல விஷயம் இருக்கு. இதெல்லாம் வந்து ஒட்டுமொத்தமா பண்ண முடியும்னா, சத்தியமா பண்ண முடியாது. ம். ஒன் பை ஒன்னா தான் பண்ண முடியும். இதுக்கான இது வந்து முதல்ல வந்து இதுக்கான முதல்ல இது பண்ணணும். வரவுக்கான பொருளாதாரத்தை பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டியிருக்கு. உயர்த்தணும். அத பண்ணிட்டு தான் அவர் பண்ணுவாரு. ஒன் பை எடுத்த உடனே நான் இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு அவரும் சொல்லல. ம். லாஸ்ட் இது சொல்லும்போதும் அதுதான் சொல்லியிருக்காரு. எல்லாம் ஒன் பை ஒன்னா நான் பண்றேன். ஒரு 5 விஷயத்த மட்டும் நான் இப்போ பண்றேன். முதல் கையெழுத்தா எனக்கு நான் பண்ணுவேன். பஸ் வந்து இலவசமா குடுப்பேன். ஒரு சில விஷயத்த சொல்லியிருக்காரு. ஓகே. அதெல்லாம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காப்புல. இப்போ இன்னொரு விஷயம் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். இந்த தேர்தலுடைய வாக்குறுதியில முதன்மையா இருந்த பல இலவசங்கள் இருந்திருக்கலாம், சலுகைகள் இருந்திருக்கலாம். மது ஒழிப்பு யாருமே கொண்டு வரல. அதாவது அறிக்கையில யாருமே குடுத்ததா தெரியல. எனக்கு தெரியல. அது நீங்க எப்படி பார்க்குறீங்க? வந்தா ஒருவேளை ஆல்ரெடி ஆட்சி செஞ்சவங்கலாம் பண்றேன்னு பண்ணாம விட்டாங்கன்னு சொல்லலாம். இவர் சொல்லவே இல்ல, பரவால்ல. இவர் ஒழிக்க வாய்ப்பு இருக்கா? ஏற்கனவே பொருளாதாரம் இல்லாம இருக்கா? அத நல்லா மனசுல வச்சுட்டு சொல்லுங்க. இவர் பண்ண வாய்ப்பு இருக்கா? இல்ல எப்படி சொல்றதுன்னா, மது ஒழிப்புன்றது வந்து 2011 வந்து எலெக்ஷன் அப்போ 2 கட்சிகளும் மாறி மாறி வந்து மது ஒழிப்புன்னு சொன்னாங்க. 2011னா 2016ஆன்னு தெரியல. 16ன்னு நினைக்கிறேன். ம். 2016 வந்து 2 கட்சிகளும் வந்து மது ஒழிப்பை பத்தி பேசுனாங்க. ஓகே. ஃபுல்லா வந்து நான் ஆட்சிக்கு வந்தா மது ஒழிப்பு, ஆமா 2016 ம். மது ஒழிப்பு இது பண்ணுவோம் அப்படின்னு மாத்தி மாத்தி சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து ஏடிஎம்கே வந்தது. அவங்க வந்து என்ன பண்ணாங்க, அவங்க இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு படிப்படியா ஒரு 500 டாஸ்மார்க் இத குறைச்சாங்க. ஓகே. குறைச்சிட்டு அதுக்கப்புறம் பொருளாதாரம் வந்து இது பண்ண முடியல. அவங்க அதுக்கப்புறம் அவங்க தவறிட்டாங்க. ம். அதுக்கப்புறம் வந்து இவங்களால வந்து சுமைய இது பண்ண முடியல. ம். அதனால வந்து அவங்க இறக்குனாங்க, இவங்க ஏத்திட்டாங்க. ஓகே. ஓகே. இப்படிதான் போயிருந்துச்சு. இதுக்கான தீர்வு வந்து என்னன்னாக்கா, வருமானம் எதுல நம்ம அரசாங்கத்துக்கு வரும்ன்றத வந்து நெறைய பேர வச்சு, நெறைய ஆய்வாளர்கள் இருக்காங்க. வருமானம் வரத்துக்கான இது என்ன பண்ணலாம்? அரசாங்கம் அத வந்து ஆராய்ஞ்சு, அதுக்கான ஃபேக்டரிங்க எல்லாத்தையும் இது பண்ணி, நம்ம இதுல இது பண்ணிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க,
இதை தாண்டிட்டீங்கனாலே தூத்துக்குடியெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, நல்லா பொட்டல் காடு மாதிரி தான் இருக்குது. ஏன் நம்ம இதில் வந்து நிலங்கள் இது அதுன்னு ஃபேக்ட்ரிங்க வந்து ஏகப்பட்ட இது பண்ணலாம். ஊருகளை நல்ல ஒரு இதாக செழிப்பான ஒரு இதாக ஆக்கலாம். அதெல்லாம் பண்ணாலே வந்து இந்த பொருளாதாரத்தை இது பண்ணி மது விலக்கை கொண்டு வர முடியும். பட் அவர் கொண்டு வருவாருன்னு எதிர்பார்க்குறீங்களா? எதிர்பார்க்க முடியுமா? இவர் கொடுத்த இலவசத்துக்கு அது இப்போத்துக்கு சாத்தியம் இல்லைன்னு தோணுது. ஆனா அவர் இப்போ வந்து இன்னொரு விஷயம் வந்து அடிபடுது. லாட்ரி டிக்கெட்டை உள்ள கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்கன்னு அடிபடுது. அது உண்மையான்றது தெரியல. ஆனா லாட்ரி டிக்கெட்ல அழிஞ்ச குடும்பங்கள் அதிகம் அந்த டைம்ல வந்து. ஆனா வாழ்ந்த குடும்பங்களும் அதிகம். எவ்வளவு குடும்பம் அழிச்சோ அவ்வளவு குடும்பம் வாழ்ந்த குடும்பங்களும் இருக்கு. வாங்கினவங்க எல்லாம் அழிஞ்சாங்க அப்படின்ற இதுல லாட்ரி டிக்கெட்டு. இது கேரளால எல்லாம் இருக்கு லாட்ரி. இந்தியாவிலே கேரளால மட்டும்தான் லாட்ரி இருக்கு, மத்த எந்த மாநிலத்திலுமே இல்ல. ஆமா கேரளால இருக்கு லாட்ரி. இங்கே தமிழ்நாட்டிலேயே கூட என்னவோ இந்த சீட்டெல்லாம் ஆடுறாங்க. தமிழ்நாட்டிலயும் போகுது. இந்த எப்படி சொல்றதுன்னா, இந்த சின்ன பசங்க இந்த கஞ்சா அடிச்சுட்டு இது பண்ற இது மாதிரி தப்புகள்லாம் வந்து நிறைய நடக்குது. இதெல்லாம் வந்து இப்போ சமீபத்துல வந்து அவங்க பிரேமலதா வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க. அந்த இதுலயே வந்து கேள்வி கேட்கல, ஒரு பிரச்சனை மேடை பேச்சுல சொல்றாங்க, என்ன குறை சொல்லிட முடியும் நம்ம ஆட்சியை பத்தி, அண்ணனோட ஆட்சியை பத்தி, என்ன இந்த இது பெண்கள் பாதுகாப்பும் போதை கலாச்சாரமும் அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டாங்க. அப்படின்னு விட்டுட்டு அவங்க வேற இதுல நவுந்து போயிட்டாங்க. அது வந்து பெருசு பண்ண அதை விட பெரிய விஷயம் என்ன இருக்கு? கரெக்ட். அதை விட பெரிய விஷயம் என்ன? இப்போ நீங்க உங்ககிட்ட நான் கேட்டதுக்கு காரணம் அதுதான். யாரு வந்தாலும் ஏதோ ஒரு காரணம் சொல்லி மதுவிலக்கை கொண்டு வராமல் இருந்தால் இந்த தமிழகம் முன்னேறுவதற்கான சாத்தியம் மிக குறைவு. பட் ஃபினான்ஷியலாக தேவைன்றதை எல்லாராலையும் மறுக்க முடியாது. ஆனால் ஒரு மாநிலம் சிறப்பாக இருக்க வேண்டும், சிந்தனையோடு இருக்க வேண்டும், அறிவார்ந்தவனாக இருக்க வேண்டும் என்றால் மது என்ற போதையை விட்டு வெளியே வரணும். வந்தால் மட்டும்தான் அவன் சிந்திப்பான். சுயமாக சிந்திப்பது, அவன் உழைத்து குடும்பத்தை காப்பாற்றுவது எல்லாத்துக்கும் மூல காரணம் போதை இல்லாமல் இருக்கணும். அதை பெருமளவில் ஒழிக்கணுன்றது என்னுடைய ஆசை. அதே மாதிரி பல பெண்களுடைய ஆசை. குடும்பத்தில் சண்டை வருதுன்னா மது தான் காரணம். வேலைக்கு போகலையா மது தான் காரணம். அவன் வந்து இந்த நாட்டில் எது தேவை தேவையில்லைன்னு சிந்திக்க மறக்கிறதும் மது தான் காரணம். அந்த மதுவை ஒழிக்க வருகின்ற ஆட்சி யார் செஞ்சாலும், தேர்தல் அறிக்கையே இல்லைனாலும் அதை பண்ணால் நல்லா இருக்குன்றது என்னுடைய பார்வையில் நான் பார்க்குறேன். இன்னொன்று, ஃபினான்ஷியலாக நீங்கள் சொல்கிற மாதிரி, நீங்கள் இப்போ சொன்னீங்க அதே மாதிரி தான், பொருளாதார நிபுணர்கள், எக்கனாமிக் ஃபினான்ஷியலை பற்றி நிறைய பேர் நம்ம அரசு ஊழியர்கள் இருக்காங்க. பெரிய பெரிய சம்பளம் வாங்கிட்டு அவங்களாம் கேட்டிங்கன்னா எதில் வருமானம் ஈட்ட முடியும், எந்த செலவு குறைக்க முடியும்லாம் அவங்களால சொல்ல முடியும். பட் அவங்கக்கிட்ட ஏன் போய் கேட்கறது இல்லைன்னு தெரில. ஏன்னா ஆட்சிக்கு வந்தவர்களுக்கு பொருளாதாரமோ அல்லது இந்த மாதிரி விஷயங்கள் தெரிய வாய்ப்பில்லை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் நான் ஆட்சி ஆள்வதற்கான மனிதன் அப்படின்னு தான் இருக்காங்க. பட் இந்த நுணுக்கமான விஷயங்கள் அவங்கள கேட்டால் நல்லாயிருக்கும். பட் இவராவது கேட்டு அது மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணாருன்னா பெட்டராக இருக்கும். கடைசியாக ஒரே ஒரு கேள்வி உங்ககிட்ட. இந்த ஆட்சி, நீங்கள் சொல்லக்கூடிய டிவிகே ஆட்சி அமைந்தால் இந்த ஆட்சியில் எது முதன்மையாக கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் இதெல்லாம் கொண்டு வருவாங்க அப்படின்றது. ஆட்சி பிடிச்சிட்டாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி, முதன்மையாக அவர் யோசிக்கிறார், நான் இதை இலவசத்தை விட்டுருங்க, நான் அதுக்குள்ளேயே வர்றேன், இந்த பஸ் விட்றேன், கார் விட்றேன், நகை தரேன், அதுக்குள்ளேயே போல ஒரு நல்ல மனிதனுக்கு தேவையான ஒரு நல்ல திட்டம்னு எதை கொண்டு வருவார்னு நினைக்கிறேன். அதையும் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. விவசாயத்தை மேம்படுத்துவாரா, தொழில்துறையை உயர்த்துவாரா, கல்வி பயிலகம் அதாவது பல்வேறு கல்விக்கூடங்கள் கட்டப்படுமா, அரசு கல்லூரி கட்டப்படுமா, நெசவாளருடைய வாழ்வாதாரம் உயர்த்தப்படுமா, ஏழை எளிய மக்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள் கிடைக்குமா, சிறு தொழில்களுக்கு ஃபைனான்ஸ் லோனு கொடுப்பாங்களா, இப்படி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுக்கு நான் சொல்றது, அப்படி ஏதாச்சும் கொண்டு வரணும். என்ன கொண்டு வருவார் நீங்க எதிர்பார்க்குறீங்க? இல்லைங்க இதுக்கப்புறம் வேலையில்லா திண்டாட்டம் வராதுங்க, இலவச கல்வி கிடைச்சிருங்க, எல்லாருக்கும் கவர்மெண்ட் காலேஜில் சீட்டு கிடைச்சிருங்க அப்படின்ற மாதிரி இதில் ஒன்று இருக்கா? இல்லை, எனக்கு தெரிஞ்சு அவர் முதல்ல கொண்டு வரணும்னாக்கா இந்த போதைப் பொருளை தான் வந்து தடை பண்ண, இளைஞர்கள் மத்தியில் இருக்கிற இந்த போதை கலாச்சாரத்தை ஒழிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அது பண்ணுவாரான்றது தெரியல. அது பண்ணால் நல்லா இருக்கும். ஏன்னா வந்து முதல்ல வந்து
தவறு எங்கேருந்து நடக்குது அப்படின்றத ஒன்று முதல்ல இது பண்ணணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்க சொன்ன எல்லாமே வந்து ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பாக பண்ணுவார். அதுக்கான இது எல்லாமே இருக்கு. விவசாயிகளுக்கான இது எல்லாம் சொல்லியிருக்காரு. இந்த கரும்புக்கு டன்னுக்கு இவ்வளோ இந்த இதெல்லாம் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் வந்து கண்டிப்பா பண்ணுவாரு. முதல்ல அவர் ஒழிக்க வேண்டியது இந்த போதை தான். இதனால தான் வந்து நிறைய பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம போதுன்றத வந்து பேச முடியுது. ரைட்டு. அதை இது பண்ணணும்னு உண்மை. நீங்க சொல்றது எப்படின்னா, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றதை தாண்டி நான் ஒரு விஷயம் பார்க்குறேன். இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு யாருன்னா இளைஞர்கள் தான். அவங்க தான் இந்த நாட்டையும் வீட்டையும் கட்டி காக்கின்றவங்க. அங்க வேறு, அதாவது இதுதான் செடியா வளருது. அது விஷச்செடியா வளர்ந்தா எதுக்குமே பயன் தராது. அதனால அது முதல்ல பண்ணாங்கன்னா உண்மையில் நல்லதுதான். அது வந்து இந்த சமூகம் ஆரோக்கியமாக இருக்கும், குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கும். பெண்களுக்கு மட்டும் இல்லை, அந்த குடும்பத்துக்கே அவன் பாரமா இல்லாம இருப்பான். அதனால அது கொண்டு வந்தா சந்தோஷம்தான். எனிவே வருகின்ற 4ஆம் தேதி வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். 4ஆம் தேதி நீங்க சொன்ன மாதிரி வரிசைப்படுத்தியதில் டிவிகே முதன்மையாகவும், திமுக 2, அதிமுக 3, 4வது என்டிகேவும் வரும். உங்க கணிப்பு சொல்லியிருக்கீங்க. பட் உண்மை நிலவரம் நம்ம 4ஆம் தேதி தான் பார்க்க முடியும். உங்க மனதில் இருந்ததும் உங்களுக்கு தோன்றியதும் எந்தவித ஒளிவு மறைவும் இல்லாமல் மிகவும் தெளிவாகவும் அழகாகவும் வந்து சொன்னதற்கு உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. நீங்களும் நேயருக்கு எதனா சொல்லணும்னா ஒரு சில வார்த்தைகள் சொல்லிக்கோங்க. எல்லாம் பேசணுங்க. அரசியல் வந்து எல்லாருமே பேசணும். எல்லாருக்குள்ளும் ஒரு ஒரு அரசியல் இருக்கு. நம்ம பேசினாதான் அதுக்கான தீர்வு கிடைக்கும். நம்ம வீட்டு சைடில் நம்ம சைடில் ரோடு இல்லை, தண்ணி இல்லை. இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட்லாம் வந்து சோசியல் மீடியா இல்லை. இப்போ வந்து சோசியல் மீடியான்றது நம்ம கையிலேயே இருக்கு. அப்படின்ற பட்சத்தில் வந்து உங்களோட குறைகளை வந்து எடுத்து போடுங்க. ஒரு வாட்டி சொன்னா கேட்காது, 10 வாட்டி சொல்லுங்க. 10 வாட்டி சொன்னா கேட்கலையா, 100 வாட்டி சொல்லுங்க. கண்டிப்பா ஒரு டைம் கேட்கும். கேட்டுக்கினே இருக்கோம். நன்றி 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 நன்றி. அரசியல் பேசுங்கள், அனைவரும் அரசியல் பேச வேண்டும். ஏனென்றால் நாம் இந்த ஜனநாயக நாட்டில் ஓட்டுரிமை பெற்ற சராசரி மனிதன். அதனால் அரசியல் என்பது அப்பாற்பட்ட விஷயமோ, யாருக்கான விஷயமோ, எங்கோ இருக்கின்ற விஷயமோ அல்ல. உன் வாழ்க்கையில், உன் குடும்பத்தில் உன்னோடு சேர்ந்ததுதான் அரசியல். இதற்கு முன்னாடி இருந்தவர்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அரசியல் பேசாத, இங்கு அரசியல் பேச வேண்டாம் போட்டாங்க. காரணம் என்னன்னா, அரசியல் என்பது ஒரு தப்பான விஷயமா பிரதிபலிச்சது. இப்போ அரசியல் என்பது உண்மையிலேயே ஆரோக்கியமானது. விவாதம் செய்யுங்கள். நீங்க எந்த கட்சியா இருக்கணும்னு அவசியம் இல்லை. கட்சியில் இருக்கும் தொண்டர் வேறு, அரசியல் பேசுவது வேறு. அரசியல் என்பது எல்லோருக்குமானது. அந்த அரசியல் தான் பேசுங்கன்றார். அதனால தொடர்ந்து அரசியலை நீங்களும் பேசுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். நாட்டையும் முன்னேற்றுங்கள், நீங்களும் முன்னேறுங்கள், உங்கள் குடும்பமும் முன்னேறும். நன்றி. நன்றி.